சிவபெருமான நேர்லே பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்ம கலியுக மக்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பார்க்கறது மூலியமா தான். மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் நீங்க ஒரு மாதம் நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கண் தரிசனம், நேத்திர நல்ல இம்ப்ரூவ் ஆகுறது, இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் இருக்கு. அதுவும் இந்த மூன்றாம் பிறை வர ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா, எங்களுடைய வாத்தியார் மூன்றாம் பிறையை பார்க்கறதுக்கு ஒரு முத்திரை சொல்லி கொடுத்திருக்காரு. அதாவது எப்பவுமே நம்ம ஒரு சூரியனா இருக்கட்டும் இல்ல ஒரு சந்திரனா இருக்கட்டும், அதை நம்ம வெறும் கண்கள்ல பார்க்க கூடாது. சூரியனை பார்க்கறதுக்கு பாசாங்குழி முத்திரை, இந்த மாதிரி மூன்றாம் பிறை பார்க்கறதுக்கு நம்ம இந்த ரெண்டு கைகளையும் இப்படி இணைச்சு சந்திரமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரமேடு ரேகை ஒன்னாகி இந்த இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அந்த மோதிர விரல் ரெண்டுமே இப்படி சேர்ந்துடணும். சேர்ந்துட்டு அந்த மோதிர விரல் அந்த சுண்டு விரலுக்கு நடுவுல இப்படி ஒரு கண்ணால நீங்க மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணணும். சோ இந்த முத்திரை நான் உங்களுக்காக போட்டோவா நான் போடுறேன். மறக்காம நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மூன்றாம் பிறையை இந்த மாதிரி பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு முத்திரையில நம்ம ஒரு கடவுள் தரிசனமா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி சூரிய சந்திர தரிசனம், அதற்கான பலன்கள் இன்னும் மென்மேலா உங்களுக்கு கூடும். அதுக்காக தான் இதை சொல்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நீங்க மூன்றாம் பிறையை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. கீழே கமெண்ட்லயும் சொல்லுங்க. நன்றி. ஓம்.